ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு மிட் டேர்ம் ஆப் பற்றி பார்க்கலாம். மிட் டேர்ம் ஆப்புங்கிறது ஷார்ட் டேர்ம் ஆப்பை விட கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். 90% நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஈஸியாக எடுத்துட முடியும். ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும். ஓகே, இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அவங்க மொபைல் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அப்டேட் வெரிஃபிகேஷன் கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த இடம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அதிலே ஓடிபின்னு ஒன்று வரும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகாது, ஜஸ்ட் இங்கேயே ஓடிபின்னு காட்டும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த ஓடிபி உங்களுக்கு காட்டும் இல்லைங்களா, ஷோ பண்ணதுக்கப்புறம் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் நெக் நேம், நீங்கள் உங்கள் நேம் எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். லாகின் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டு அகைன் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். லாகின் பேஜ் போனீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்களா, கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு மட்டும் உள்ளே கொஞ்சம் செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வித்ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் அதுதான் தேவைப்படும். நீங்கள் லாகின் பாஸ்வேர்டே வித்ட்ராவல் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்கள் மொபைல் நம்பர், இது உங்கள் லாகின் பாஸ்வேர்டு டைம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா போன உடனே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு செட் பண்ணுற ஆப்ஷன் கேட்குங்க. அதை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்களாக செட் பண்ணிக்கணும். புதுசாக வித்ட்ராவல் பண்ணுறப்பையோ இல்லை பேங்க் கார்டு ஆட் பண்ணுறப்பையோ அதுக்கு பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இதே பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு அது நீங்கள் போட முடியாது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் டெலிகிராம் சேனல் லிங்க்கு காட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களோட லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஆப் இருக்கும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கங்க, பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேஜில் இருக்குங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் நம்ம எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டேபிள், வெல்ஃபேர், ஆக்டிவிட்டி அப்படின்னு 3 இது இருக்குது இல்லைங்களா, 3 கேட்டகரி இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது 397 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி 1577. இது 2 அமௌண்ட்டில் ஏதோ ஒன்று மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஒரு பிளான் எதுவுமே நீங்கள் போக வேண்டாம். எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். முதல் 2 பிளான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த பிளான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெல்ஃபேரில் போயிட்டு இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் ஸ்டேபிள் இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வராது, கிடைக்காது, அதை மறந்துடுங்க. ஆனால் நீங்கள் வெல்ஃபேரில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, அது நீங்கள் போட்ட அமௌண்ட்டு டபுளாகவே எடுத்துடலாம். இதில் 397 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 952 ரூபா உங்களுக்கு வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளில் 397, வெல்ஃபேரில் 397, ரெண்டுலேயே உள்ள அமௌண்ட்டை கிட்டத்தட்ட 150க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம் 5 நாளில். அதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஆக்டிவிட்டியில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த பிளான் நியூவாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேபி 3 days 5 days ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டியில் வர்ற எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். எப்போ ஆஃபர் அதிகமாக விட ஆரம்பிக்கிறாங்களோ அதுலேருந்து நீங்கள் பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். இந்த டவுட் இருக்காது. இந்த பிளான் இல்லாட்டி இந்த பிளான், ஸ்டேபிளில் இருக்க பிளான் வந்து நீங்கள் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. அதுக்கு பதில் வெல்ஃபேர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸ்டேபிளில் செகண்டாக ஒரு பிளான் இருந்துச்சு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணியிருந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட் பிளான் இருந்தால் இதுலேயும் ஃபஸ்ட் பிளான் தான், அதில் செகண்ட்னா இதுலேயும் செகண்ட் தான் பண்ண முடியும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி பண்ண முடியாது. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா மை இருக்கு இல்லைங்களா, அந்த மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் உங்கள் பேலன்ஸு வித்ட்ராவல் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். டெபாசிட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. டெபாசிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க, 397. சப்போஸ் நீங்கள் 397 பண்ணுறீங்க அப்படின்னா 397 செலக்ட் பண்ணிவிட்டு டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுங்க. ஃபோன்பே, ஜிபே, அதர்ஸ் நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஆப்புக்கு போகும்.
அந்த ஆப்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட்னு ஆப்ஷன் காட்டும். அமௌண்ட் உள்ள ஆட் ஆனோடனே நீங்கள் இதில் இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாதனால பேலன்ஸ் இல்லைன்னு காட்டும். அவ்வளோதான். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் கட்டுது இல்லைங்களா? கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இதில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நான் சும்மா சொல்லணும் இல்லையானு. நான் இப்போ என்னோடய பிளான் நான் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை காட்டுறேன். இதில் பாருங்கள், டெபாசிட் ரெக்கார்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 397, செகண்ட் ஒரு 397. சரிங்களா? இது ரெண்டுமே நான் டெபாசிட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, இப்போ வித்ட்ராவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த வித்ட்ராவல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வித்ட்ராவல் பண்ண ரெக்கார்டு என்ன கண்டிஷன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ண ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். இதில் போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, போயிருக்கு, வந்திருக்கு, எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வித்ட்ராவல் அப்படின்னா என் மேலே இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வித்ட்ராவல் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் அவங்க காட்டுது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிடலாம், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற பேஜுக்கு போகும். நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வித்ட்ராவல் அமௌண்ட் கேட்கும். வித்ட்ராவல் கொடுத்துட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அதை இங்கே கொடுத்து வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்போ பேங்க் எப்படி ஆட் பண்ணுறது? நீங்கள் டேரெக்டாக வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆடில் இல்லை அப்படின்னா ஆட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். சப்போஸ் நீங்கள் அந்த அளவுக்கு தேவையில்லை, டேரெக்டாக பண்ணுறேன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், என்னோடது காட்டுது. சப்போஸ் வேணும்னா நீங்கள் ப்ளஸ் பே இருக்குதுன்னா ப்ளஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஐஎஃப்எஸ்சி, பேங்க் நேம், உங்கள் நேமு, அக்கௌண்ட் நம்பர், இங்கே ட்ரேடிங் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிளான்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் அவங்களுக்கு. பிளான்ஸு ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த ஸ்டேபிளில் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. வெல்ஃபேர் பண்ணுறது நீங்கள் 5 நாளில் டோட்டல் அமௌண்ட்டையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டியில் வர எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு எதுவும் டவுட்னா அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.